இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அனலைசிஸ் ஆஃப் ட்ரஸ்டில் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் ஓகேங்களா பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரில் ஒரு ட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸாக இல்லை இன்டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்துட்டோம். இப்போ ஒரு டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸை ரெண்டு வகையில் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு, இன்னொன்று வந்து மெத்தட் ஆஃப் செக்ஷன். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு மெத்தட் ஆஃப் செக்ஷன் ரெண்டுமே ஒரு டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். அது ரெண்டுமே ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடியதுன்றதையும் நம்ம அதில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இப்போ நான் சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த ட்ரெஸ் வந்து டிட்டர்மினேட் ட்ரெஸ்ன்னு நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். டிட்டர்மினேட் ட்ரெஸ் தான். ஓகேங்களா, இன்டர்னலி டிட்டர்மினேட் தான், எக்ஸ்டர்னலியும் டிட்டர்மினேட் தான். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேட்டுக்கு இந்த பக்கம் ஹிஞ்சர் வித் ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சர் வித் ரோலர் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஜாயின்ட் சியில் மேலேருந்து ஒரு 100 கிலோ நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அனலைசிஸ் ஆஃப் ட்ரெஸ்னால் என்ன முதல்ல அது நமக்கு தெரியணும். அனலைசிஸ் ஆஃப் ட்ரெஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு மெம்பர்லேயும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன், ட்ரெஸ்ஸுனால் அது ஒன்லி ஆக்சியல் டென்ஷன் ஆகலாம், இல்லைன்னா ஆக்சியல் கம்ப்ரெஷன் ஆகலாம், மற்றபடி பெண்ட் ஆகாது. அப்படின்றப்ப ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே ஒவ்வொரு மெம்பருமே மேபி என்ன ஆகலாம், டென்ஷன் ஆகலாம், கம்ப்ரெஷன் ஆகலாம், மற்றபடி வேறு எதுக்குள்ளே எந்த ஒரு ஃபோர்ஸுமே இருக்காது. அப்படின்றப்ப இந்த மெம்பருக்குள்ளே இந்த மெம்பருக்குள்ளே எல்லா மெம்பருக்குள்ளேயும் மேபி டென்ஷனுங்கிற ஃபோர்ஸ் இருக்கலாம், கம்ப்ரெஷனுங்கிற ஃபோர்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் இப்போ நாம் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு. ஓகேங்களா, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸுங்கிறது என்ன டெக்னிக்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், இந்த மெம்பர் இந்த மெம்பர் இந்த மெம்பர், இது மூணுலேயும் ஜீரோங்கிற ஃபோர்ஸ் தான் இருக்குன்னு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மூணுலையும் ஜீரோங்கிற ஃபோர்ஸ் அப்புறம் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி இது மூணுலையும் கண்டுபிடிப்போம். இது மூணுலையும் ஆன்சர் ஜீரோ வருதாங்கிறதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா சப்போர்ட்டோட ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேவா, இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா, அப்போ ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்குள்ளேயே போகணும், மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்குள்ளே போயிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இது என்னது, ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட்டில் எப்படி ரியாக்ஷன் கிரியேட் ஆகும், எப்படி வெர்டிகலாக ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், ரியாக்ஷன் அட் பாயிண்ட் ஏன்னு கொடுத்துக்கலாமா. ஓகே, அடுத்து இது என்ன சப்போர்ட்டு, ஹிஞ்சர் வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு. ஓகேவா, அதுக்கு எப்படி ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகலாம், மேபி இப்படி ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகலாம். இது வெர்டிகலாக தான் இருக்கும், இது எனக்கு தெரியும், வெர்டிகலாக தான் போகணும். ஏன்னா லோடு மேலேருந்து கீழே வருது அப்படின்றப்ப இது கீழேருந்து தான் மேலே போகும். பக்காவாக நான் அதுக்கான சிக்னேச்சர் சைன் போட்டுட்டேன், கீழேருந்து மேலே போகுது. இது ரியாக்ஷன் ஆஃப் ஏ. ஓகேவா, இப்போ இதில் ஹரிசாண்டலாக ரியாக்ஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்படியே வச்சுருக்கேன், இது ரியாக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன், வி ஏன்னு கொடுக்குறேன். இது ரியாக்ஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஏ. ஓகேவா, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை ரியாக்ஷன் கிரியேட் ஆகும், இங்கே 2 இங்கே 1. ஏன் இங்கே 2 கிரியேட் ஆகுதுன்னா இது வந்து ஹிஞ்சர் வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு, ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துலையும் இது வந்து ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். பட் இதுக்கான சிம்பிள் இந்த டைரக்ஷனா எல்லாத்தையுமே நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ இதை எப்படி வந்து நம்ம இதுக்கான ரியாக்ஷன்ஸ் எப்பயுமே 3 ரியாக்ஷன் தான் கிரியேட் ஆகும் மேக்ஸிமம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸில் மேக்ஸிமம் 3 ரியாக்ஷன் தான் கிரியேட் ஆகும். இது நமக்கு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஓகேவா, 1 2 3. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீமுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், பீமுக்கு எப்படி ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிப்போம் தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், எப்படி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எல்லாம் வரைகிறதுக்கு நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்த்துட்டு வாங்க, இது ஈஸியாக புரியும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு ஹிஞ்சரி ஜாயிண்ட் தான், இதுவும் ஒரு ஹிஞ்சரி ஜாயிண்ட் தான், இது ஒரு ஹிஞ்சரி, எல்லாமே ஹிஞ்சரி ஜாயிண்ட் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, எல்லாமே ஏன்னா ட்ரெஸ்ஸில் இருக்க எல்லா ஜாயிண்ட்டும் ஹிஞ்சரி ஜாயிண்ட் தான் எடுத்து வச்சு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் எதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா இந்த ரியாக்ஷன் 1 2 3 இந்த 3 ரியாக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா
எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடு, இங்கே எக்ஸ்டர்னலாக எந்த லோடு கொடுத்துருக்கோம், இந்த ஒரு லோடு மட்டும்தான், இந்த ஒரு ஜாயிண்ட்டில் இந்த ஒரு லோடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது லோடு கொடுத்துருக்குமா, கொடுக்கவே இல்லை. அப்படின்றப்ப 1 2 3 இது 3 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், எதையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்குமான லென்த் வந்து ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 10 மீட்டர். இங்கே மிட்டு வந்து 5 மீட்டர், இது 5 மீட்டர், இது 5 மீட்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹைட்டு, இங்கேருந்து இதோட ஹைட் வந்து 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நமக்கு நான் சும்மா எடுத்துருக்கேன், 5 மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அனலைஸ் பண்ண போகிறேன். எப்படி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டருக்கு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து அட் ஜாயிண்ட் ஈயை பொறுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எப்படி இதுக்கு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். அதே தான் இதுக்கும் நான் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். 3 சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இது 3 யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாமே. இந்த இடத்துல சிக்மா ஆஃப் ஹரிசாண்டலாக ஏதாச்சும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், 1 2 3 4 இது 4 மட்டும் தான், அதாவது எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடு. ஓகேவா, ஹரிசாண்டலாக இந்த இடத்துல இருக்குது, RHA இருக்குது. ஓகே, RHA எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த பக்கம் போகுது. எப்பயுமே இப்படி போட்டுக்கோங்க, இந்த பக்கம் போனால் மைனஸ், இந்த பக்கம் போனால் ப்ளஸ். நமக்கு தெரியும், நம்ம கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பக்கம் இருந்தால் ப்ளஸ், இந்த பக்கம் போனால் மைனஸ். அதே தான். அப்படின்றப்ப மைனஸ் RHA. வேறு ஏதாச்சும் ஹரிசாண்டலாக இருக்கா, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகே, அப்படின்றப்ப ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. அப்படின்னா RHA ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகாது. அப்படின்றப்ப RHAவோட வேல்யூ என்னது, 0. இதை தூக்கி விடலாம். ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்படின்றப்ப இந்த இடத்துல எப்பயுமே ரியாக்ஷன் கிரியேட் ஆகாதானா, அப்படி கிடையாது, ஆகலாம். ஒருவேளை இந்த ஜாயிண்ட்டில் ஹரிசாண்டலாக ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா மேபி இந்த இடத்துல ரியாக்ஷன் கிரியேட் ஆகலாம். பட் இந்த கண்டிஷனில் ஒன்லி வெர்டிகலாக மட்டும்தான் லோடு இருக்கிறனால இந்த இடத்துல ஹரிசாண்டலாக ரியாக்ஷன் கிரியேட் ஆகலை. ஓகேவா, முடிஞ்சு போச்சா. சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாமா. இதில் வெர்டிகலாக எது, 100 கிலோமீட்டர், அது மேலேருந்து கீழ் நோக்கி வருது. நமக்கு தெரியும் வெர்டிகல் ஈக்குவல் டு 0னா மேலேருந்து கீழ் நோக்கி வந்தால் நெகட்டிவ், கீழேருந்து மேலே நோக்கி போனால் பாசிட்டிவ். அப்படின்றப்ப RVA, ஓகேங்களா, RVA ஓகேவா, ப்ளஸ்ஸு RE மேல் நோக்கி தான் போகுது. ஓகேவா, இது கீழ் நோக்கி வருது, மைனஸ் 100 கிலோ நியூட்டன் ஈக்குவல் டு 0. அப்படின்றப்ப RVA ப்ளஸ் RE ஈக்குவல் டு பாசிட்டிவ் 100 கிலோ நியூட்டன். ஓகேவா, இது ஒரு சமன்பாடு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு 2 அன்னோன் இருக்குது நமக்கு, RVA RE ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து நம்ம ஃபர்தராக அடுத்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனான சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0க்குள்ளே போயாகணும். இப்போ பாருங்கள், சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 எதை வச்சு எடுக்கலாம்னா, நம்ம சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணியிருப்போம், எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சரில் எடுத்திருப்போம். ஓகேவா, ஒரு பீம் இருக்குன்னா பீமோட இந்த எண்டு அல்லனா இந்த எண்டு எடுத்திருப்போம். அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு எண்டை வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறேன்னு வைங்களேன். எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 1 2 3 எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸு, இந்த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன், மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸால் மறந்துடுங்க. ஓகேவா, ஒன்லி எக்ஸ்டர்னல், இது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கலாம். இந்த பாயிண்ட்டை பொறுத்து எப்படி சார் மொமெண்ட் எடுக்கிறது அப்படின்றப்ப சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் வச்சுக்கோங்க, ஆன்டி கிளாக்ஸ்னா நெகட்டிவ் வச்சுக்கோங்க. எப்படின்னா வச்சுக்கலாம். கிளாக் வைஸ்னா நெகட்டிவ், ஆன்டி கிளாக்ஸ்னா பாசிட்டிவ். நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் ஆன்சர் வந்துடும், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுத்துக்கிறேன். இந்த RVA இந்த பாயிண்ட்டை பொறுத்து எப்படி சுற்றிட்டு வருது, இது கிளாக் வைஸாக சுற்றிட்டு இருக்கு. அப்படின்றப்ப பாசிட்டிவ் போட்டுக்கிறேன். RVA இன்ட்டு இதுக்குமான தூரம் எவ்வளோ, 10 மீட்டர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சா. நான் கிளாக் வைஸுக்கு நெகட்டிவ் வச்சுக்கிட்டு போட்டாலும் ஆன்சர் கிடச்சிடும். சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0ங்கிற அந்த சமன்பாட்டுக்குள்ளே கிளாக் வைஸை நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போட்டாலும் சரி, நெகட்டிவ் எடுத்துகிட்டு போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். அதுதான் சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0ல இருக்கக்கூடிய பவர். ஓகேங்களா, அதனால் நீங்கள் சைனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஓகே. அடுத்து இந்த 100 கிலோமீட்டர் எப்படி வருது பாருங்கள், மேலேருந்து கீழே வெர்டிகலாக வருது. எப்பயுமே இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் டேஞ்சரஸ் பாயிண்ட்டு. இதுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். RVAக்கு எப்படி டிஸ்டன்ஸ் எடுத்தோம், இதுக்குமான தூரம். ஓகே, ஆனால் இந்த லோடுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு பாருங்கள். லோடு எப்படி கிரியேட் ஆகுது, மேலேருந்து கீழ் நோக்கி தான் கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அப்போ மேலேருந்து கீழ் நோக்கி தான் ஸ்கேல் வந்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வைக்காதீங்க. ஒருவேளை லோடு இப்படி ஆக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்கேல் எப்படி வச்சுக்கோங்க, லோடு இப்படி ஆக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்கேல் எப்படி வச்சுக்கோங்க. இப்போ லோடு மேலேருந்து கீழ் நோக்கி வருது, நான் ஸ்கேல் எப்படி வச்சுக்கிறேன். அப்போ இந்த பொசிஷனில் மாற்றக்கூடாது, ஸ்கேலை இப்படி திருப்பக்கூடாது, இப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான தூரம் எவ்வளோன்னு பாருங்கள். அப்படியே நகர்த்திக்கிட்டே பாருங்கள், எவ்வளோ தூரம் நகர்த்திருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுமான தூரம் 5 மீட்டர். அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம மொமெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணலாம், இது எப்படி சுற்றிட்டு வருது, ஈங்கிற பாயிண்ட்டை பொறுத்து ஆன்டி கிளாக் வைஸை சுற்றிட்டு வருது. அதனால் நெகட்டிவ் போட்டுக்கிறேன். மைனஸ் 100 கிலோ நியூட்டன் இன்ட்டு இதுக்குமான தூரம் என்ன பண்ணணும், 5 மீட்டர் ஈக்குவல் டு 0 போட்டுரு. ஒருவேளை இதே இடத்துல 100 கிலோமீட்டர் இந்த டைரெக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வைங்களேன், இப்போ என்ன திரும்ப டிஸ்டன்ஸ் போடணும். இப்போ
இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த 100 கிலோமீட்டர் இந்த பாயிண்ட்ல தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 100 கிலோமீட்டர் இந்த ஈங்கிற பாயிண்ட் சுற்றி எப்படி சுற்றிட்டு வருது? இப்போ இது கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இதே பாயிண்ட்ல இப்படி ஒரு 100 கிலோமீட்டர் ஆகிட்டுச்சுன்னா என்ன தெரியுமா இதுக்கு ஆன்சர் வரும்? இதுக்கு இந்த பாயிண்ட் ஈங்கிற பாயிண்ட்டை பொறுத்து நம்ம மொமெண்ட் எடுக்கும்போது இந்த 100 கிலோமீட்டர் வெர்டிகல் 100 கிலோமீட்டர் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு வருது. ஆனால் ஹரிசாண்டல் 100 கிலோமீட்டர் கிளாக் வைஸே சுற்றிட்டு வருது. அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் 100 கிலோமீட்டர் இன்ட்டு இப்போ இதுக்குமான டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா எடுப்போம்? ஸ்கேல் எப்படி வச்சுக்கூடாது. ஏன் இந்த 100 கிலோமீட்டர் ஹரிசாண்டலில் தானே இருக்குது. அப்போ இந்த இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸும் நம்ம 5 தான் கொடுத்துருக்கோம். அதனால் அதுக்கும் 5 தான் வரும். ஓகேங்களா? லோடு இப்படி ஆட்டாக இருந்துச்சுன்னா இப்படி நகர்த்தணும் ஸ்கேலை, இப்படி ஆட்டாக இருந்துச்சுன்னா இப்படி நகர்த்தணும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதா? இப்போ அடிச்சு போகலாம். RVA × 10 இந்த மைனஸ் பக்கம் போனால் பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் 500 வந்துடும். இப்போ 0 அடிச்சிடலாம். RVA = 50 கிலோநியூட்டன். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். RVA கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா இதோட வேல்யூ 50. இந்த பக்கம் இது போயிடுச்சுன்னா REயோட வேல்யூ எவ்வளோனா 100 - 50 வேல்யூ அது 50 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்படின்றப்ப RVA = 50 கிலோநியூட்டன். அதே மாதிரி RE = 50 கிலோமீட்டர். சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? ஓகே. இப்போ பாருங்கள், நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான். ரியாக்ஷன் கண்டுபிடிக்காமல் ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிருங்க. நான் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற மெத்தட் பேர் வந்து மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். இந்த மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் என்ன ஒரு இது பண்ணணும்னா, இதில் இருக்க ஜாயின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஜாயிண்ட்டு, 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 இது ஒரு ஜாயிண்ட்டு. வேறு ஏதாவது ஜாயிண்ட் இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஜாயிண்ட் எல்லாம் தனியாக எடுத்து இந்த இடத்துல ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இங்கே சிங்கிற ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட்டில் 100 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே பிங்கிற ஜாயிண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வரைங்க. இங்கே பிங்கிற ஜாயிண்ட்டு, அப்புறம் இங்கே என்ன ஜாயிண்ட்டு? ஏங்கிற ஜாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல எஃப்ங்கிற ஜாயிண்ட்டு, அப்புறம் இங்கே டிங்கிற ஜாயிண்ட்டு, இங்கே ஈங்கிற ஜாயிண்ட். வேறு ஏதாவது ஜாயிண்ட் இருக்கா? ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்து அழகழகாக ஒரு கோலம் வரைகிற மாதிரி தனித்தனியாக எடுத்து இங்கே போட்டுக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஜாயிண்ட்டில் எங்கேயாச்சும் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், இந்த 100 கிலோமீட்டர் இந்த ஜாயிண்ட்டில் மேலேருந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. ஓகே, 100 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து வரைங்க. ரியாக்ஷன் இந்த ஏங்கிற பாயிண்டில் மேலேருந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது, கீழேருந்து மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதோட வேல்யூ RVA = 50 கிலோமீட்டர். அப்புறம் இந்த ஈங்கிற பாயிண்டில் கீழேருந்து மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது. REயோட வேல்யூ 50 கிலோமீட்டர். வேறு இது. அதுக்கப்புறம் நம்ம இது 3 தான் நமக்கு இப்போ தெரிஞ்ச வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மெம்பராக எடுத்துக்கணும். இப்போ இதில் என்ன இருக்குது, இந்த ஜாயிண்ட் ஏவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். ஏலேருந்து என்ன மெம்பர் போகுது? ஏபிங்கிற மெம்பர் போகுது, ஏஎஃப்ங்கிற மெம்பர் போகுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ஏஎஃப்ங்கிற மெம்பருக்குள்ளே என்ன இருக்கலாம்? டென்ஷன் இருக்கலாம், ஆர் கம்ப்ரெஷன் இருக்கலாம். ஆனால் அதோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டே இது எல்லாத்துலேயுமே டென்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். என்னது அசம்ஷன்? என்னது? எல்லா மெம்பர்லேயுமே டென்ஷன் தான் இருக்குது பண்ணிக்கிறேன். வர்ற ஆன்சர் எனக்கு பாசிட்டிவில் கிடச்சிருச்சுன்னா ஓகே, டென்ஷனில் இருக்குது. இல்லைன்னா அது நெகட்டிவில் வந்துருச்சுன்னா நம்ம போட்ட இது தப்பு, அது கம்ப்ரெஷனில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இது எல்லாத்துக்குள்ளேயும் என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியாதனால எல்லாத்துக்குள்ளேயும் டென்ஷன் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன், எல்லாத்துலேயுமே டென்ஷன்ப்பா. ஓகேவா? இதுக்கான சிம்பிள் எப்படி வரையணும்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டென்ஷன் அப்படின்னா வெளியே கோடு போட்டுருங்க, அவ்வளோதான். இங்கேருந்து ஏபி போகுது. ஓகேவா? கரெக்டாக கோடு எப்படி போகணும்? வெளியே. எனக்கு புரியல, டென்ஷன் நான் அங்கே போய்ட்டு மறந்துடுவேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த பாயிண்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. டென்ஷன்னா இழுக்கிறதா? இதுவும் இழுக்கிறதா? இது இழுத்துட்டு தானே இருக்குது. அப்படின்னா டென்ஷனுக்கான சிம்பிள் எப்படி வரணும்? பாயிண்ட்லேருந்து வெளியே போகணும். வெளியே போனால் டென்ஷன், இழுக்குதுன்னு நான் வச்சுக்கோங்க. பாயிண்ட்டை அழுத்துனா கம்ப்ரெஷன், இழுத்துச்சுன்னா டென்ஷன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே டென்ஷன் நான் எடுத்துக்கிறதுனால இப்போ நான் போட போகிற எல்லாமே பாயிண்ட்டை விட்டு வெளியே தான் போகணும். ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் ஏன் பாயிண்ட்டை நோக்கி வருதுன்னா, இது கொடுத்துருக்க லோடு எப்பயுமே மேலேருந்து கீழ் நோக்கி தான் வருது. அதில் எந்த மாற்றமும் பண்ண வேணாம். இப்போ மெம்பரை மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மெம்பருக்குள்ளே மட்டும் தான் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணி போகிறேன், எல்லா மெம்பருக்கான டிராயிங்கையும் நான் வெளியே போகிற மாதிரி தான் வரையணும். ஓகேவா? எப்படின்னா இது பேர் என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் A to B. ஓகே, AB. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, அது ஃபோர்ஸ் ஆஃப் என்னது, BA. ஓகேவா? BA. ஏபியும் ஒன்று தான், பிஏ ஒன்று தான். எஃப் ஆஃப் ஏபின்னு போட்டாலும் ஒன்று தான், எஃப் ஆஃப் பிஏன்னு போட்டாலும் ஒன்று தான்.
ஓகேங்களா. அதனால ஏபி பிஏ. ஓகேங்களா. இங்கிருந்து பார்க்கும்பொழுது இது ஏபி மாதிரி தெரியும், பிங்கிற ஜாயிண்ட் இருந்து பார்க்கும்பொழுது இது பிஏன்னு தெரியும். ரெண்டுமே கோட்ல இருந்து வெளியே தான் போகுது அப்படின்றப்ப ரெண்டுமே டென்ஷன் மெம்பர் தான். ரெண்டுமே கோட்டை விட்டு வெளியே தான் போட்டிருக்கேன் அப்படின்றப்ப இது டென்ஷன் மெம்பர் தான். ஓகேவா. ஏபிங்கிற மெம்பர் டென்ஷன் நான் அசம்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிசிக்கும் அதே மாதிரி வரையலாமா. பிசிக்கு எந்த டைரக்ஷன்ல போகுது பாருங்க, இங்கிருந்து இப்படி போகுது, பிசியும் இப்படி போகுது. ஓகேங்களா. இது பேர் என்னது, எஃப் ஆஃப் பிசி. அதே மாதிரி இங்க வரையலாமா, எஃப் ஆஃப் சிபி வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி இங்கிருந்து இங்க போகுதா, இது பேர் என்னது, எஃப் ஆஃப் சிடி. அதே மாதிரி இங்க எஃப் ஆஃப் டிசி. அதே மாதிரி இங்க இதோட வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் சிஎஃப். அதே மாதிரி கீழேருந்து மேலே எஃப் ஆஃப் எஃப்சி. ஓகேவா. அடுத்து இங்க எஃப் ஆஃப் ஏஎஃப். அதே மாதிரி இங்க எஃப் ஆஃப் எஃப்ஏ. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கிருந்து இங்க, ஓகேங்களா, இங்கிருந்து இங்க போடலாமா, இங்க போகுது. ஆனால் எஃப் ஆஃப் பிஎஃப். அப்போ இங்கிருந்து இங்க எஃப் ஆஃப் எஃப்பி. ஓகேவா. அதே மாதிரி எங்கே போடலாம், இங்கிருந்து இங்கே. ஓகேவா. அதே மாதிரி எஃப் ஆஃப் டிஎஃப். ஓகேவா. அதே தான், அதான் இங்கிருந்து இங்கே எஃப் ஆஃப் எஃப்டி. எஃப்டி. ஓகேங்களா. அடுத்து இங்கே இந்த பாயிண்ட்டு எஃப் ஆஃப் இஎஃப். இஎஃப். அதே மாதிரி இங்கே போனோம்னா எஃப் ஆஃப் எஃப்இ. ஓகே. அதே மாதிரி இங்கே இதோட வேல்யூ வந்து என்னன்னா, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் இடி. ஓகேங்களா. இந்த ஜாயிண்ட் வந்து இங்கிற ஜாயிண்ட்டு. வேறு எதாவது இருக்கா, எல்லாமே வரைஞ்சிட்டோமா. இந்த பாயிண்ட்டு எஃப் ஆஃப் டிஇ. ஓகேங்களா. எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இங்கே 2 போகுது, இங்கே 3 மெம்பர் போகுது, இங்கே 3 மெம்பர் போகுது, இங்கே 3 மெம்பர் போகுது, இங்கே 3 மெம்பர், இங்கே 3. ஓகே, எல்லாமே வரைஞ்சிட்டோம். வரைகிறதுக்கு ஜாலியாக இருக்கும், இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை அப்படியே லாக் பண்ணிக்கோங்க 1, இதை அப்படியே லாக் பண்ணிக்கோங்க 2, இதை அப்படியே லாக் பண்ணுங்க 3, இதை அப்படியே லாக் பண்ணுங்க 4, இதை அப்படியே லாக் பண்ணுங்க 5, இதை அப்படியே லாக் பண்ணுங்க 6. இந்த 6 எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடைப்பட்ட 2 ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு வேணும். ஆங்கிள் தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஆங்கிள் கண்டுபிடிக்கணுமா நீங்கள் பதட்டப்பட வேண்டியது இது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏங்கிற ஜாயிண்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஓகே, இருக்கட்டும். இப்போ இந்த மெம்பருக்கும் இந்த மெம்பருக்குமான ஆங்கிள் எவ்வளோ அதை மட்டும் நம்ம இப்போ நோட் பண்ணலாம். இது எப்படி நோட் பண்ணுறது பாருங்கள். இந்த முக்கோணமா, இந்த முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இந்த முக்கோணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தில் பாருங்கள், பேஸும் 5 மீட்ரு, ஹைட்டும் 5 மீட்ரு அப்படின்றப்ப இப்படி ஒரு முக்கோணம் போடுறோன்னா இது 5 மீட்ரு, இதுவும் 5 மீட்டர்னா இந்த தீட்டாவோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ tan θ யூஸ் பண்ணலாம். tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் சைடோட வேல்யூ எவ்வளோ, 5 மீட்ரு. அட்ஜசன்ட் சைடோட லென்த் எவ்வளோ, அது 5 மீட்ரு. அது 5 அடிச்சா 1 அப்படின்னா tan θ ஈக்குவல் டு 1. தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ, tan இன்வர்ஸ் ஆஃப் 1. tan இன்வர்ஸ் ஆஃப் 1 என்ன, தீட்டாக. tan θ எதோட வேல்யூ 1 வரும், 45 டிகிரி தான் 1 வரும். அப்படின்றப்ப இதோட வேல்யூ 45 டிகிரி அப்படின்றப்ப நோட் பண்ணிக்கலாமா. இதோட வேல்யூ 45 டிகிரி. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம பிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பிங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு மெம்பர் போகுது. இதுக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. 90 டிகிரியில் ஆங்கிள் போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேங்களா. ஓகே, இந்த டிகிரி ஆங்கிள் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதோட வேல்யூ வந்து என்னது, எஃப் ஆஃப் பிஎஃப். ஓகேவா. இந்த 90 டிகிரி நம்ம போட்டோம். இதுக்கான ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோமா. ஓகே, அடுத்து பார்ப்போம் இந்த ஜாயிண்ட் சியில் எந்த மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது 5 மீட்டர், இது 5 மீட்டர் அப்படின்றப்ப இது என்ன வரும், 45 டிகிரி வரும். ஓகேவா. ஏன்னா இப்படி ஒரு நம்ம முக்கோணம் போட்டோம்னா இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது இதுக்கான ஆங்கிள் வந்து 45 டிகிரி தான். இங்கேயும் 45 டிகிரி தான் கிரியேட் ஆகுன்றது நமக்கு தெரியும். அப்படின்றப்ப இதுவும் 45 டிகிரி தான், இதுவும் 45 டிகிரி தான், இங்கேயும் 45 டிகிரி தான், இங்கேயும் 45 டிகிரி தான். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் தான். ஓகேவா. அப்படின்றப்ப இது 45 டிகிரி, இதுவும் என்னதான் 45 டிகிரி. ஓகேவா. அதே மாதிரி இதுக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேங்களா. இங்கேருந்து இது வந்து 90 டிகிரி ஆங்கிளில் போகுதுன்னு வச்சுக்கிறாங்க. அப்படின்றப்ப இது 90 டிகிரி ஆங்கிள் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா. அதனால் பயப்பட வேணாம். கொடுக்கலனாலும் நம்ம லென்த்தை வச்சு ஆங்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பாயிண்ட்டு இங்கே வந்து 45 டிகிரி. ஓகே, அடுத்து இந்த ஆங்கிள். ஓகேங்களா. இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம். முக்கோணங்களோட 3 பக்கத்தோட கூடுதல் 180 டிகிரி வரணும். ஓகேங்களா. எந்த மாதிரி நீங்கள் முக்கோணம் போட்டாலும் சரி, அதுக்கான உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிளோட கூடுதல் 180 டிகிரி வரணும். அதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இது 45 டிகிரி நமக்கு தெரியும்.
இங்கிருந்து இதோட வேல்யூ 90 டிகிரி. ஒரு நேர்கோட்டிலிருந்து ஒரு வேல்யூ இங்கே இந்த கம்பி வந்து 90 டிகிரியில் போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்ப இதுவும் 90 டிகிரி தான். ஏன்னா ஒரு நேர்கோட்டிலோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இது 90 போயிடுச்சுன்னா இதுவும் 90 தான். அப்போ இங்கே ஒரு 90 போயிடுச்சு, இங்கே ஒரு 45 டிகிரி. அப்படின்றப்ப இதோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்காங்க? 45 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா 40 90 இங்கே ஒரு 90 180 டிகிரி. அப்படின்றப்ப இதோட வேல்யூ எவ்வளோ தான்? 45 டிகிரி. இதுவும் என்ன தான்? 45 டிகிரி. ஓகேவா? அவ்வளோதான். எல்லாத்துக்குமே நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துட்டா ரொம்ப சிம்பிள் தான். இல்லைன்னா நம்ம லென்த்தை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சில எக்ஸாம்பிள் சம்ஸ் போகிறது மூலிமா அது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னா, இந்த செங்கோண முக்கோணம் கொடுத்துட்டாங்கன்னா tan θ கண்டுபிடிக்கிறது எதிர்பக்கமே அடுத்துள்ள பக்கம் போட்டிங்கன்னா கிடச்சிடும். அதே மாதிரி எந்த ஒரு முக்கோணம் போட்டாலும் முக்கோணத்தோட உட்பகுதியோட கூடுதல் வந்து 180 டிகிரி வரணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா ஜாயிண்ட்டுக்குமே ஆங்கிள் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகேவா? ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக அதை டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன்னா, ஜாயிண்ட் ஏ எப்படி இருக்கு பாருங்க. ஒன்று வெர்டிகலாக போகுது, இது ஹரிசாண்டலாக போகுது, இன்க்ளைனாக போகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதோட ஃபஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் என்னன்னா, இன்க்ளைண்டாக போகிற மெம்பர் எல்லாத்தையும் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக பிரித்து விட்டுறணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் ஏ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து ஆர்ஏவோட வேல்யூ வந்து 50 கிலோ நியூட்டன். ஓகேவா? இங்கிருந்து ஹரிசாண்டலாக போகுது. இது வந்து எஃப் ஆஃப் ஏஎஃப். அதோட வேல்யூ எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஒன்று இன்க்ளைண்டாக போகுது. அதோட வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் ஏபி. அதோட வேல்யூ ஒன்று தெரியாது. ஆனால் இதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே இன்க்ளைண்டாக போகிற மெம்பர் எது? இதுவும் வெர்டிகலாக போகுது, இது ஹரிசாண்டலாக போகுது. நோ ப்ராப்ளம். இது மட்டும் தான். அப்படின்னா எஃப் ஆஃப் ஏபியை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று ஹரிசாண்டல், ஒன்று வெர்டிகலா. அப்படின்றப்ப ஒரு இன்க்ளைன் மெம்பரை ரெண்டாக பிரிக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். 45 டிகிரினா எதுலேருந்து ஆங்கிள் எடுக்கிறோமோ அதுக்கு காஸ் தீட்டா கொடுக்கணும். அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஏபி எடுத்துக்கிட்டோம்னா இதோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏபி காஸ் 45 டிகிரி. இந்த வெர்டிகல் இது பேர் வந்து எஃப் ஆஃப் ஏபி சைன் 45 டிகிரி. ஓகேங்களா? அப்போ நான் இந்த இன்க்ளைனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிகல் போடுறேன். அப்படின்றப்ப ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட்டு ஒரு வெர்டிகல் காம்போனன்ட் போட்டேன். இதோட வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் ஏபி காஸ் 45 டிகிரி. இதோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏபி சைன் 45 டிகிரி. ஓகேங்களா? ரெண்டுக்குமான சிம்பிள் இப்படி தான் போகும். ஏன்னா இப்படி போகுதுன்னா இது பிரித்து விடும்பொழுது ஒன்று இந்த சைடில் போகும், இன்னும் வெர்டிகல் சைடில் போகும். அப்படின்றப்ப ஒன்று இந்த பக்கம், ஒன்று மேலே. ஓகேவா? வேலை முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இருக்க எல்லா காம்போனன்ட்டையும் ஹரிசாண்டல் காம்போ வெர்டிகலாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் மறுபடியும் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனுக்குள்ள தான் வரணும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டும் சரி, மெத்தட் ஆஃப் செக்ஷனும் சரி, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி தான் வருதுன்ட்டு. இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்னா சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் 0. அவ்வளோதான். இங்கே சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஜாயிண்ட்டுக்கு தான் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு ஜாயிண்ட்டுக்கு மொமெண்ட் ஈக்குவல் டு மொமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரெஸ்ஸில் எல்லாமே ஹிஞ்சிடு ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஹிஞ்சிடு ஜாயிண்ட்டில் மொமெண்ட் இருக்காது. ஓகேங்களா? மொமெண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. வளைச்சோம்னா அதை ரெசிஸ்ட் பண்ணாது, அப்படியே ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆக்கிடும். அப்படின்றப்ப அந்த ஜாயிண்ட்டில் மொமெண்ட் இருக்காது. ஓகேங்களா? மொமெண்ட்டை ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல மொமெண்ட் இருக்காதனால சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0 யூஸ் பண்ண முடியாது. எந்தெந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் 0, வெர்டிகல் ஈக்குவல் 0. நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு அன்னோன் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றப்ப இந்த சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் 0, வெர்டிகல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணி என்ன தான் மேக்ஸிமம் 2 அன்னோன் வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே எத்தனை அன்னோன் வேல்யூ இருக்குது பாருங்கள். எஃப் ஆஃப் ஏபி ஒன்று, எஃப் ஆஃப் ஏஎஃப். கண்டிப்பாக அதனால் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணலாம். அப்படின்றப்ப ஹரிசாண்டலாக என்ன 2 போகுது, ரெண்டுமே எந்த பக்கம்? பாசிட்டிவ் சைடு போகுது. ஏன்னா இந்த பக்கம் ஹரிசாண்டலாக இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் சிம்பிள் கொடுக்கணும். எஃப் ஆஃப் ஏஎஃப் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏபி காஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 0. வேலை முடிஞ்சு போச்சு. சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணுறேன். வெர்டிகலில் கீழேருந்து மேல் நோக்கி போனால் பாசிட்டிவ், அது நமக்கு தெரியும். ஆர்ஏ கீழேருந்து மேல் நோக்கி போகுது, ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏபி சைன் 45 டிகிரி கீழேருந்து மேல் நோக்கி போகுது ஈக்குவல் டு 0. நமக்கு தெரியும் ஆர்ஏவோட வேல்யூ என்னது? 50. வேல்யூ கொண்டு வந்து போட்டேன். இது வந்து சமன்பாடு நம்பர் 1, சமன்பாடு நம்பர் 2. இந்த சமன்பாடுலேருந்து ஏதாச்சும் அடித்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கலாம். இந்த எஃப் ஆஃப் ஏபி சைன் 45 அப்படியே வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் ஏபி சைன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க 50 இந்த பக்கம் வந்துடும் -50 கிலோ நியூட்டன். அப்போ எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு -50 கிலோ நியூட்டன் டிவைடட் பை சைன் 45 டிகிரி. ஓகேங்களா? அப்போ அடிச்சு போட்டோம்னா ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வந்துடும். சைன் 45ஓட வேல்யூ என்னது? 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/√2 கிடைக்கும். அப்படின்னா ரூட்டு மேலே போயிடும். அப்படின்னா -50 × √2 வேல்யூ எவ்வளோ வரும்னா -70.71 கிலோ நியூட்டன். கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நீங்கள் கவனமாக இருக்கணும்.
இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து என்னன்னா -70.71. ஓகேங்களா? சரி, இந்த எஃப் ஆஃப் ஏபியோட வேல்யூ கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டோம்னா எஃப் ஆஃப் ஏஎஃபோட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். கரெக்டு தானே? சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு -70.71 kN. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, அடுத்து பார்ப்போம். பாருங்க, எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு -70.71 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த சமன்பாடுக்குள்ளே போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ எஃப் ஆஃப் ஏபிக்குள்ளே நான் பாசிட்டிவ் சைனை கொண்டு வந்து போடவா இல்லை நெகட்டிவ் சைனை கொண்டு வந்து போடவான்னு ஒரே ஒரு விஷயம் தான் நான் இதில் தெளிவாக சொல்கிறேன். என்ன பண்ணுங்கள், ஒரு ஆன்சர் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அது என்ன சிம்பிள் இருக்கோ அதையே கொண்டு போய் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வேறு எதையுமே மாற்ற வேணாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த டயக்ராம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதையுமே மாற்றாதீங்க. ஆன்சர் பாசிட்டிவில் கிடச்சா பாசிட்டிவ் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள், நெகட்டிவில் கிடச்சா நெகட்டிவ் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த கன்ஃபியூஷனும் இருக்கவே கூடாது இதில். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் ஏஎஃப் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்னது -70.71 இன்ட்டு cos 45 டிகிரி ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு இதை அடிச்சு போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எப்பயும் போல cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2 கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம 50 × √2 தான் 70.71. அந்த √2 கேன்சலாம், மண்ணோட 50ங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். -50 kN ஈக்குவல் டு 0 கிடைக்கும். எஃப் ஆஃப் ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு -50 இந்த பக்கம் போனால் +50 kN கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு வேல்யூ நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு -70.71, எஃப் ஆஃப் ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு +50 kN. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரு ஜாயிண்ட்டை எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுறதுலேருந்து ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்றப்ப நான் இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். எஃப் ஆஃப் ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ எவ்வளோ 50 kN. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னன்னா மைனஸ்னே எழுதுங்க. ஓகேவா? இங்கே கொண்டு வந்து மைனஸ்னே எழுதுங்க, தப்பு கிடையாது. -70.71 kN. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லியிருக்கேன் எஃப் ஆஃப் ஏபி ஒன்று தான் பிஏ ஒன்று தான். அப்படின்றப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதில் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப இதுலேயும் எஃப் ஆஃப் பியோட வேல்யூ என்னது எஃப் ஆஃப் பிஏ இஸ் ஈக்குவல் டு -70.71 kN. இதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிட்டேன். எஃப் ஆஃப் ஏஎஃப் ஒன்று தான், எஃப்ஏ ஒன்று தான். அப்படின்றப்ப எஃப் ஆஃப் எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு +50 kN. இதையும் கண்டுபிடிச்சிட்டோமா? வேறு ஏதாச்சும் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? சரி, முடியாது. அவ்வளோதான், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட வேல்யூ இதுக்கு இதோட இது ரெண்டும் சேம், இது ரெண்டும் ஒரே மெம்பர், இது ரெண்டும் ஒரே மெம்பர். ஆனால் இந்த வேல்யூ இது கொடுத்துட்டேன், இந்த வேல்யூ இது கொடுத்துட்டேன். அடுத்தது எந்த ஜாயிண்ட்டை கொண்டு போய் அனலைஸ் பண்ணலாம்? ஜாயிண்ட் பிக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட் பி எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது இப்படி போகுது, இங்கேருந்து இப்படி ஒன்று போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது ஜாயிண்ட் பி. ஓகேங்களா? இங்கேருந்து என்ன போகுது? எஃப் ஆஃப் பிசி. ஓகேங்களா? இங்கே எஃப் ஆஃப் பிஎஃப், இங்கே எஃப் ஆஃப் பிஏ. ஓகேங்களா? ஓகே, இதுக்குமான ஆங்கிள் 90 டிகிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதுக்குமான ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இது எல்லாமே மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கிறது ஒன்லி ஜாயிண்ட் மட்டும்தான். அப்படின்றப்ப இங்கே வெளியே போகுது, அதெல்லாம் என்னன்னு கேட்கலாம். இது எல்லாமே இந்த ஜாயிண்ட் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம ஒன்லி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து ஒன்லி ஜாயிண்ட்டை மட்டும்தான் எடுக்கணும், மெம்பரை கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒன்லி ஜாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அப்படின்றப்ப இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ஜாயிண்ட் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸு. ஒருவேளை டென்ஷன் மெம்பராக இருந்தால் ரியாக்ஷன் வெளிநோக்கி அழுத்தும் இந்த ஜாயிண்ட். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டென்ஷன்னா வெளிநோக்கி போட்டுக்கங்கன்னு. அப்படின்றப்ப இது மெம்பர் கிடையாது, இது இந்த ஜாயிண்ட் வழியாக வெளியே வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான். இது பேரே மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் தான். அப்படின்றப்ப நம்ம மெம்பரை எடுக்கக்கூடாது, ஜாயின்ஸை தான் எடுக்கணும். ஜாயிண்ட் வெளியே தள்ளக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் இது. ஓகேங்களா? இதை இந்த ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் பெருசாக நம்ம போடைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி மாதிரி கிடையாது, இது ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜாயிண்ட் ஏ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், ஜாயிண்ட் ஏ எப்படி போகுது பாருங்கள், எப்படி போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு இன்க்ளைன் மெம்பர் போகுது. இந்த இன்க்ளைன் மெம்பரை ஒரு ஹரிசாண்டலாகவும் ஒரு வெர்டிகலாகவும் நம்ம மாற்றிருப்போம். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது -x, இது +y, இது -yன்னு எடுத்துட்டேன். இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு பாசிட்டிவ் சைனும், இந்த டைரக்ஷன் போகிறதுக்கு நெகட்டிவ் சைனும், மேல் நோக்கி போனால் பாசிட்டிவும், கீழே நோக்கி போனுச்சுன்னா நெகட்டிவ் மைனஸ் அப்படின்றது கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அனலைஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாமே ஒரு மாதிரி இன்க்ளைண்டாக இருக்குது. இதில் எதுக்கு +x கொடுக்குறது, எதுக்கு -x கொடுக்குறது, எதுக்கு +y கொடுக்குறது, எதுக்கு -y கொடுக்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த பக்கம் வேணுமாலும் +x கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த டைரக்ஷனுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறதுக்கு -x, அவ்வளோதான். இந்த பக்கம் இருக்கிறதுக்கு +y எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ஒருவேளை இந்த சைடு போணுச்சுன்னா ஏதாச்சும் அதுக்கு -y டைரக்ஷன்.
ஓகேங்களா. இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த பக்கத்துக்கு நீங்கள் ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, இந்த பக்கம் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் போட்டிங்கன்னா அந்த பக்கம் போனால் நெகட்டிவ், அவ்வளோதான். அதே மாதிரி இதுக்கு 90 டிகிரியில் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் போனால் நெகட்டிவ், அவ்வளோதான். இவ்வளோதான் இதோட கான்செப்ட். நீங்கள் இதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா. இதுக்கான உள்ளார்ந்த ஒரு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் இந்த ஜாயிண்ட் இதே இடத்துல தான் இருக்குது. ஜாயிண்ட் போய் சுற்றிக்கிட்டே இருக்கா, இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கா, இல்லை ஒரே இடத்துல அமைதியாக இருக்குது. அப்படின்றப்ப என்ன அர்த்தம்னா, இது வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்ன, அமைதி நிலையில் இருக்குது. அப்படின்றப்ப இதில் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இந்த பக்கம் ஹரிசாண்டலாக இழுக்கிற ஃபோர்ஸும் அதே டைரெக்ஷனில் இந்த பக்கமும் ஹரிசாண்டலாக இருக்கிற ஃபோர்ஸும் சேமாக இருந்தால் தான் அந்த ஜாயிண்ட் அதே இடத்துல இருக்கும். இப்போ இந்த டஸ்டரில் நான் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன்னு வைங்களேன், அதே அளவுக்கான ஃபோர்ஸ் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்தா தான் இந்த டஸ்டர் அசையாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த டஸ்டர் முன்னாடி மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன், அதே அளவு பின்னாடி அழுத்திட்டு இருந்தால் தான் அந்த டஸ்டர் இந்த பக்கம் மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படின்றப்ப இந்த ஜாயிண்ட் போய் அமைதியாக இருக்குன்னு என்ன அர்த்தம், இந்த ஹரிசாண்டலாக எந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கு, இந்த பக்கம் எவ்வளோ இழுத்துட்டு இருக்கோ அதே அளவு இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். அதுபடி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்க டைரெக்ஷனும் அந்த சைடு இழுத்துட்டு இருக்க டைரெக்ஷனும் சேம் தான். ஓகேங்களா. எஃப் ஆஃப் பிஏவும் அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் பிசி. ஓகேங்களா. ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த பக்கம் ஒரு 3 ஃபோர்ஸ் இழுத்துட்டு இருக்குன்னா, இந்த டைரெக்ஷனில் 3 ஃபோர்ஸ் இழுத்துட்டு இருக்கு, அந்த டைரெக்ஷனில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் இழுத்துட்டு இருக்குன்னா, இந்த 3 ஃபோர்ஸும் அந்த ஒரு ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இந்த பக்கம் எவ்வளோ இழுத்துட்டு இருக்கோ அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்க ஃபோர்ஸ். அப்போ தான் ரெண்டும் அசையாமல் அந்த ஜாயிண்ட் அதே இடத்துலயே இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அந்த கான்செப்ட் படி என்ன அர்த்தம்னா, இதையும் மைனஸ் பண்ணால் 0 வரணும். ஓகேங்களா. இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் போகிறதையும் அந்த டைரெக்ஷனில் போகிறதையும் ஈக்குவல் பண்ணால் 0 வரணும், அவ்வளோதான். ஒருவேளை இந்த பக்கம் 3 ஃபோர்ஸ் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், இப்போ ஃபோர்ஸ் நம்பர் 1, ஃபோர்ஸ் நம்பர் 2, ஃபோர்ஸ் நம்பர் 3, இங்கே ஃபோர்ஸ் நம்பர் 4 போகுதுன்னு வைங்களேன். அப்படின்னா ஃபோர்ஸ் நம்பர் 1, 2, 3 இந்த டைரெக்ஷனில் போகுது, ஃபோர்ஸ் நம்பர் 4 அந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு வைங்களேன். இந்த 3ஐயும் கூட்டினா வர்ற வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் சைன் கொடுத்து இதுக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்தீங்கனாலும் என்னதான், இப்போ 1 + 2 + 3 = 4 தான். ஏன்னா இது ஈக்குவலாக தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்றப்ப இதுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்து இதுக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்தாலும் என்ன தான் வரும், இது +4 அது -4 = 0 தான். இதுக்கு பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்து இதுக்கு நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்தாலும் என்ன தான், +-4 என்னது 0 தான். அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த சைனில் இது ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் தான் மைனஸு, மேலே போனால் ப்ளஸ்ஸு, கீழே போனால் நெகட்டிவ் அப்படிலாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு டைரெக்ஷனுக்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போகிற, அதுக்கு 90 டிகிரியில் இந்த பக்கம் போச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் கொடுக்கலாம். அதே மாதிரி கீழ் நோக்கி போகிறதுக்கு ஏதோ ஒரு டைரெக்ஷனுக்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அந்த சைடுக்கு போகிறதுக்கு நெகட்டிவ் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நான் இதுக்கு பாசிட்டிவ் கொடுப்பேன், இதுக்கு நெகட்டிவ் கொடுக்கலாம், இதுக்கு நெகட்டிவ் கொடுத்தா இதுக்கு பாசிட்டிவ் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த ஜாயிண்ட் பிக்குள்ளே போயிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ பாருங்கள், ஜாயிண்ட் பியை நம்ம டிராயிங் இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து கொண்டு வந்து வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அனலைஸ் பண்ண போகிறோம். எப்பயும் போல மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 ரெண்டு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா இந்த இடத்துல சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 வராது. ஏன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே இங்கே பின்னிடு கனெக்ஷன். என்ன கனெக்ஷன், பின்னிடு கனெக்ஷன். பின்னிடு கனெக்ஷன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகிறது. ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனா என்னது, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த வளைஞ்சிச்சுன்னா ஒரு மெம்பர் அந்த வளைவு இன்னொரு மெம்பருக்குள்ளே கடத்தாது. அப்படின்றப்ப வளைவை கடத்துறது பேர் மொமெண்ட் வந்து அந்த ஜாயிண்ட் எடுத்துக்காது. இப்படி வளைச்சோம்னா ஃப்ரீயாக மூவ் ஆகிறது தான் வந்து என்னது, மொமெண்ட் வந்து அந்த இடத்துல ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுது. அப்படின்றப்ப சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷனும் கொண்டு வர முடியாது. அதனால தான் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் ஒரு ஜாயிண்ட்டில் வந்து மேக்ஸிமம் 2 அன்னோனை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நாளைக்கு நீங்கள் பின்னாடி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எத்தனை அன்னோன் கண்டுபிடிக்க முடியும்னா ஒரு ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணி 2 அன்னோன் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மகிட்ட ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3 இருந்தாலும் அதில் சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல யூஸ்லெஸ் 2 தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கிராஃப் வடிவில் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா. இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் -x, கீழே வந்தால் -y, மேலே வந்தால் +y. ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறேன் புரியுதா, இது +x, இது -x, மேலே வந்தால் +y, கீழே வந்தால் -y. அப்படின்றப்ப என்ன ஆகுது பாருங்கள், +f ஆஃப் பிசி. ஏன்னா இந்த இடத்துல எப்படி போகுது, இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் எக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு போனால் பாசிட்டிவ். அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், எஃப் ஆஃப் பிஏ எப்படி போகுது, பிஏ ப்ளஸ்ஸா மைனஸா வேல்யூலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த சிக்னேச்சர் நம்ம போட்டிருக்கோன்னு மட்டும் பாருங்கள், எந்த சைன். வேல்யூலாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். வேல்யூ நான் மறைச்சிட்டு பார்க்குறேன். இது எந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. எந்த சைடு, நெகட்டிவ் சைடு. ஓகேவா. நெகட்டிவ் எஃப் ஆஃப் பிஏ ஈக்குவல் டு 0. வேறு ஏதாச்சும் போதா, இல்லை. இப்போ அடுத்து கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு
இந்த பக்கம் இருக்க மைனஸ் இந்த பக்கம் போகுமா ப்ளஸ் எஃப் ஆஃப் பிஏ ஓகேங்களா. எஃப் ஆஃப் பிஏவோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். வேல்யூ எப்பயுமே என்ன ஆன்சர் இருக்கோ அது அப்படி தான் கொண்டு வந்து எழுதணும். எஃப் ஆஃப் பிஏ = -70.71 கிலோமீட்டர். எஃப் ஆஃப் பிசி என்னதான் அதே -70.71 தான். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப எஃப் ஆஃப் பிசியோட வேல்யூ கொண்டு வந்ததுலாம் அதோட வேல்யூ என்ன தான் -70.71 கிலோமீட்டர். வேலை முடிஞ்சு போச்சா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணால் என்ன இருக்குது, இந்த இடத்துல வெர்டிகலா எஃப் ஆஃப் பிஎஃப் அது எப்படி போகுது, கீழ் நோக்கி போகுதா, -f ஆஃப் பிஎஃப் ஈக்குவல் டு 0. வேறு ஏதாச்சும் இருக்கா வெர்டிகலா, எதுவுமே இல்லை. அப்படின்றப்ப -f ஆஃப் பிஎஃப் ஈக்குவல் டு 0, பிஎஃப் ஈக்குவல் டு என்னதான் 0. அப்படின்றப்ப இதில் என்ன இல்லையா, ஃபோர்ஸே இல்லை. அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் இது வேல்யூ கண்டுபிடிச்சிடும். எஃப் ஆஃப் பிசியோட வேல்யூ என்னது, இதோட வேல்யூ -70.71 கிலோ நியூட்டன். அதே மாதிரி எஃப் ஆஃப் பிசி -70.71, எஃப் ஆஃப் சிபி என்னதான் -70.71 தான். இதோட வேல்யூ -70.71 கிலோ நியூட்டன். இதோட வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் சிபி. அதே மாதிரி எஃப் ஆஃப் பிஎஃபோட வேல்யூ என்னதான், 0 ஃபோர்ஸ் மெம்பர், இது 0 தான். அப்படின்னா எஃப் ஆஃப் எஃப்பி என்னதான் 0 தான். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதே ஒரே ஒரு மெம்பர், இது சேம் தான். அப்படின்னா இது சேம் தான், இது சேம் தான், கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஜாயிண்ட்டுக்குள்ளே போகலாமா, ஜாயிண்ட் சியை கொண்டு போய் அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஜாயிண்ட் சியை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். அடுத்தது நமக்கு தெரியும் எப்பயுமே இன்க்ளைன் மெம்பரை ஹரிசாண்டல் மெம்பராகவும் வெர்டிகல் மெம்பராகவும் மாற்றணும், அதான் ஸ்டெப்பு ஓகேங்களா. அதுபடி மாற்றினா என்ன ஆகும், எஃப் ஆஃப் சிடி இங்கே இருக்குது, எஃப் ஆஃப் சிபி இங்கே இருக்குது. ஆல்ரெடி நம்ம எஃப் ஆஃப் சிபியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கான்செப்ட் படி ஹரிசாண்டல் வெர்டிகல் மெம்பரை மாற்றலாம். அப்போ என்ன நடக்கும், எஃப் ஆஃப் சிஎஃப் எஃப் ஆஃப் சிபி என்ன ஆகும், இதோட வெர்டிகல் காம்பனண்ட் எஃப் ஆஃப் சிபி, இதோட வேல்யூ cos 45 டிகிரி ஓகேங்களா. ஓகே, இது ஹரிசாண்டல் மெம்பராக மாற்றினா எஃப் ஆஃப் சிபி sin 45 டிகிரி ஓகேங்களா. வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இது எஃப் ஆஃப் சிடி sin 45 டிகிரி ஓகேங்களா. என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஓகேங்களா. அதே மாதிரி இதோட வெர்டிகல் மெம்பர் எஃப் ஆஃப் சிடி, இதோட வேல்யூ வந்து என்னது cos 45 டிகிரி ஓகேங்களா. இந்த இன்க்ளைன் மெம்பரையும் ரெண்டாக பிரிச்சுட்டேன், இது இன்க்ளைன் மெம்பரை ரெண்டாக பிரிச்சுட்டேன். இங்கிருந்து 45 டிகிரி போனால இந்த வெர்டிகல் காம்பனண்ட்டுக்கு காசும் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு sin 45 டிகிரி நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். என்னது, சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0. சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாமா. நம்ம கான்செப்ட் படி ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0னா எக்ஸில் வந்து இந்த சைடு போனால் பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ். அப்படின்றப்ப எஃப் ஆஃப் சிபி sin 45 டிகிரி ஒன்று போகுது, எஃப் ஆஃப் சிடி sin 45 டிகிரி ஒன்று போகுது. அவ்வளோதான ஹரிசாண்டலில் போகுது, போகலாமா. இதோட வேல்யூ நெகட்டிவில் போகும். அப்படின்னா எஃப் ஆஃப் சிபி sin 45 டிகிரி, இது அந்த பக்கம் போகுது பாசிட்டிவ், எஃப் ஆஃப் சிடி sin 45 டிகிரி ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் இது பண்ணலாமா, எஃப் ஆஃப் சிபி sin 45 டிகிரி ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் ஆகிடும், மைனஸ் எஃப் ஆஃப் சிடி sin 45 டிகிரி. இந்த sin 45 கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா மைனஸ் எஃப் ஆஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் சிடி, மைனஸும் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் சிபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சிடி. எஃப் ஆஃப் சிபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். எஃப் ஆஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு -70.71 கிலோமீட்டர். அப்போ அது தான் எஃப் ஆஃப் சிடிக்கும். அப்படின்னா எஃப் ஆஃப் சிடி இஸ் ஈக்குவல் டு -70.71 கிலோமீட்டர். வேலை முடிஞ்சு போச்சா. அப்போ எஃப் ஆஃப் சிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதோட வேல்யூ என்ன தான், -70.71 கிலோமீட்டர். அவ்வளோதான். எஃப் ஆஃப் சிடி கண்டுபிடிச்சிட்டோம்னா எஃப் ஆஃப் டிசி என்னதான் -70.71 கிலோமீட்டர் ஓகேங்களா. அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், வேற என்ன. ஓகே, அடுத்து நம்ம வெர்டிகல் காம்பனண்ட்குள்ளே போகலாம். அடுத்து சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 கொண்டு போய் அனலைஸ் பண்ணலாம் நம்ம. அது பாருங்க, சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு என்ன இருக்குது, இந்த 100 கிலோமீட்டர் ஆட் ஆகிட்டு இருக்கு. அந்த 100 கிலோமீட்டர் நம்ம இங்கே வரைச்சிக்கலாம். 100 ஓகே, இந்த இடத்துல பாயிண்ட்ல 100 கிலோமீட்டர் மேலேருந்து கீழ் நோக்கி வருது ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாமா. அப்போ வெர்டிகலை எஃப் ஆஃப் சிபி cos 45, எஃப் ஆஃப் சிஎஃப், எஃப் ஆஃப் சிடி cos 45. அது இல்லாமல் இங்கே ஒரு 100 கிலோமீட்டர், மொத்தம் 4 காம்பனண்ட் இருக்குது வெர்டிகலாக. இந்த 4 எடுத்து கொண்டு வந்து ரிசால்வ் பண்ணலாம். 4மே மேலேருந்து கீழ் நோக்கி தான் போகுது, எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான் கொடுக்கணும். அப்படின்றப்ப கொடுக்கலாமா, -100 கிலோமீட்டர் மைனஸ் எஃப் ஆஃப் சிபி cos 45 டிகிரி, அதே மாதிரி மைனஸ் எஃப் ஆஃப் சிடி cos 45 டிகிரி, மைனஸ் எஃப் ஆஃப் சிஎஃப் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. அடுத்து வந்து எஃப் ஆஃப் சிபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், -70.71. அதே மாதிரி எஃப் ஆஃப் சிடிக்கும் நமக்கு தெரியும் -70.71. அதோட வேல்யூ கொண்டு வந்து இதுக்குள்ளே போகலாமா. அப்போ -100 இன்ட்டு மைனஸ் எஃப் ஆஃப் சிபியோட வேல்யூ தான் -70.71. அதை கொண்டு வந்து அப்படியே போடணும், மைனஸ் ஆஃப் மைனஸ்னு மாறிடும். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்க மைனஸ் சைன் பார்க்கும்பொழுது
இந்த வெளியே போகுது பார்த்தீங்களா, அந்த டைரெக்ஷன் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவில் போடுங்க, நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ்லேயே அப்ளை பண்ணுங்கள். அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும், -70.71 இன்ட்டு cos 45 டிகிரி மைனஸ் எஃப் ஆஃப் சிடியோட வேல்யூ என்ன தான் -70.71 இங்கே இருக்க ஒரு cos 45 டிகிரி மைனஸ் எஃப் ஆஃப் சிஎஃப் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன நடக்கும், இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இப்போ ஃபஸ்ட்லேருந்து எழுதலாமா, -100 கிலோநியூட்டன். அப்புறம் இங்கே என்ன நடக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அதோட வேல்யூ 70.71 cos 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 50 கிலோநியூட்டன் கிடைக்கும். அப்புறம் இங்கே ஒரு 70.71 cos 45 டிகிரியோட வேல்யூ 50 கிலோநியூட்டன் மைனஸ் எஃப் ஆஃப் சிஎஃப் ஈக்குவல் டு 0. அடுத்து போகலாம், -100 + 50 + 50 அப்படின்றப்ப இதோட டோட்டல் வேல்யூ என்ன இது 0 ஆகிடுது. அப்படின்றப்ப மைனஸ் எஃப் ஆஃப் சிஎஃப் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் சிஎஃப் ஈக்குவல் டு என்னதான் 0 அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னதான் 0. இப்போ இது 0னா இதுவும் 0. வேலை முடிஞ்சு போச்சா? ஓகே. இப்போ அடுத்த ஜாயிண்ட் டிங்கிற ஜாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஜாயிண்ட் டி எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஜாயிண்ட் டி எப்படி போகுது பாருங்கள், இப்படி போகுது இப்படி போகுது, இங்கேருந்து 90 டிகிரியில் ஒன்று போகுது. இதோட வேல்யூ எஃப் ஆஃப் டிஎஃப், இங்கிருந்து போகிறது எஃப் ஆஃப் டிசி, இதோட வேல்யூ வந்து -70.71 கிலோநியூட்டன். இதோட வேல்யூ எஃப் ஆஃப் டிஇ. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதானே, வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இப்போ இதுக்கு சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ண போகிறேன். சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கலாம். கிராஃப் மாதிரி போட்டுக்கணும்னா இது +x, இது -x, இது +y, இது -y, எப்படி இருந்தால் வச்சுக்கலாம். கிராஃபில் வந்து இது +x, இது -x, இது +y, -y, அது மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் பாருங்க, இது எப்படி நான் ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றோம்னா எப்படி இன்னும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது +xன்னு வச்சுக்கிட்டோம்னா இது -x. ஓகேவா? என்ன சொல்றேன் புரியுதா? இது +yன்னு வச்சுக்கிட்டோம்னா அது -y. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். கான்செப்ட் படி என்ன இருக்குது, இது பாசிட்டிவ் எக்ஸா, பாசிட்டிவ் எக்ஸ் சைடு போகிறது டைரக்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சைன்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எந்த டைரக்ஷனில் போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது, ப்ளஸ் டைரக்ஷனில் போகுது அப்படின்றப்ப ப்ளஸ் எஃப் ஆஃப் டிசி. ஓகேவா? ஓகே. அடுத்தது இது இந்த பக்கம் போகுது, -f ஆஃப் டிஇ ஈக்குவல் டு 0, சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0. இது பண்ணிட்டானா? ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். -f ஆஃப் டிஇ ஈக்குவல் டு -f ஆஃப் டிசி. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா f ஆஃப் டிஇ இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் டிசி. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். f ஆஃப் டிசியோட வேல்யூ என்னது, -70.71 கிலோமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா f ஆஃப் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூ என்னது, -70.71 கிலோமீட்டர். வேலை முடிஞ்சு போச்சுங்களா? ஓகே. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறேன், சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ண போகிறேன். சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0, இது +yன்னு எடுத்துக்கிறேன், -yன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. இது +y டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். அப்படின்றப்ப +y பக்கம் மேலே நோக்கி போகிறது பாசிட்டிவ். ஓகேவா? அப்படின்றப்ப +f ஆஃப் டி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், f ஆஃப் டியோட வேல்யூ என்னது, வேற ஏதாச்சும் வெர்டிகல் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்படின்னா f ஆஃப் டியோட வேல்யூ என்னதான் 0. அப்படின்னப்ப இதோட வேல்யூ 0. இதோட வேல்யூ என்னதான் -70.71 கிலோநியூட்டன். இதோட வேல்யூ -70.71 கிலோமீட்டர். இதோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோட வேல்யூ 0னா அதே மெம்பர் தான் இங்கே இருக்குது. அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னதான் 0 தான். அப்போ f ஆஃப் d ஈக்குவல் டு 70.71னா f ஆஃப் ED என்னதான் -70.71 கிலோமீட்டர் தான். ஓகே, இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்தது எந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே போகலாம்னா ஈங்கிற ஜாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்து ஈங்கிற ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிருக்கோம். இதான் ஈங்கிற ஜாயிண்ட்டு. ஓகேங்களா? ஈங்கிற ஜாயிண்ட்டு நான் எழுதிட்டேன். இல்லை எப்பயும் போல் சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஏதாச்சும் ஹரிசாண்டல் மெம்பர் எல்லாத்தையும் பிரிச்சு விடணுமா? இதில் ஒரே ஒரு இன்க்ளைன் மெம்பர் இருக்குது. இது ரெண்டாக பிரித்து விட்றேன். அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் வரும், ஒரு வெர்டிகல் மெம்பர் வரும். இதோட வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் இடிஇ cos 45 டிகிரின்னு வரும். இதோட வேல்யூ எஃப் ஆஃப் இடி sin 45 டிகிரின்னு வரும். ஓகேங்களா? இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. எப்பயும் போல் இது +x, இது -x, இது +y, இது -yன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? f ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0னா இது ரெண்டு மட்டும் தான் வரும். அப்போ f ஆஃப் இடி cos 45 டிகிரி நெகட்டிவ், ஏன்னா இந்த பக்கம் போகுது நெகட்டிவ். அதே மாதிரி f ஆஃப் இஎஃப் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ இது இந்த பக்கம் கொண்டு போகலாம். இந்த பக்கம் இருக்க நெகட்டிவ் இந்த பக்கம் பாசிட்டிவ் ஆகிடும், இந்த பக்கம் நெகட்டிவ்லேயே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரியும் f ஆஃப் இடியோட வேல்யூ தெரியும். அதோட வேல்யூ என்னது, மைனஸ் f ஆஃப் இடியோட வேல்யூ -70.71 ஓகேங்களா கிலோநியூட்டன். ஓகேங்களா? இன்ட்டு cos 45 டிகிரி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இஎஃப். ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப 70.71 இன்ட்டு cos 45 டிகிரியோட வேல்யூ என்னது 50 கிலோநியூட்டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இஎஃப். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படின்றப்ப எஃப் ஆஃப் இஎஃபோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 50 கிலோநியூட்டன். எஃப் ஆஃப் இஎஃப் ப்ளஸ் 50னா எஃப் ஆஃப் எஃப்இ என்னதான் +50 தான். ரெண்டு ஒரே மெம்பர் தான். இதுவும் வேல்யூ கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். அப்படின்றப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டோம்,
ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து ஆன்சர் எழுதலாம். நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிஏ. ரெண்டுமே இதோட ஆன்சர் என்னது -70.71 கிலோமீட்டர், அது எழுதிட்டேன். அடுத்தது எஃப் ஆஃப் டிசி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சிபி ஈக்குவல் டு -70.71 கிலோமீட்டர், அதுக்கும் ஆன்சர் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் பிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஃப்பி ஈக்குவல் டு 0 கிலோநியூட்டன், அதுக்கும் ஆன்சர் எழுதிட்டேன். அடுத்து வந்து எஃப் ஆஃப் சிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு 0 கிலோநியூட்டன். அடுத்து வந்து எஃப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டிசி இஸ் ஈக்குவல் டு -70.71 கிலோநியூட்டன். அடுத்தது எஃப் ஆஃப் டிஇ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இடி ஈக்குவல் டு -70.71 கிலோநியூட்டன், அதுக்கும் ஆன்சர் எழுதியாச்சு. அதுக்கடுத்து வந்து எஃப் ஆஃப் டிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஃப்டி ஈக்குவல் டு 0 கிலோநியூட்டன். அடுத்த பாயிண்ட் என்னன்னா எஃப் ஆஃப் எஃப்இ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இஎஃப் ஈக்குவல் டு அதோட வேலை என்னது +50 கிலோநியூட்டன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஃப்ஏ ஈக்குவல் டு +50 கிலோநியூட்டன். அவ்வளோதான், முடிச்சிடலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் பாசிட்டிவ் சைன் கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபைனலாக கண்டுபிடிங்க, பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நம்ம போட்ட சிம்பிள் கரெக்டு. அப்படின்றப்ப என்னென்ன எஃப் ஆஃப் எஃப்இ ஏஎஃப் எஃப்ஏ இந்த மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெம்பரில் தான் டென்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டோம், எல்லா மெம்பர்லேயும் டென்ஷன் இருக்குன்னு எடுத்துகிட்டு போட்டோம். அப்படின்றப்ப கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவ்லேயே கிடச்சிச்சின்னா இந்த மெம்பர் அண்டர் டென்ஷன் அப்படின்னா இப்போ டென்ஷன் இல்லை இருக்குன்னு டீன்னு போட்டுக்கோங்க. ஆனால் எஃப் ஆஃப் பிஏ பிசி சிடி டிஇக்கு நாம் பாசிட்டிவ்னு எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணோம். ஆனால் ஆன்சர் நெகட்டிவில் கிடச்சிருச்சு அப்படின்றப்ப கண்டிப்பாக இது டென்ஷன் கிடையாது. டென்ஷன் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணோம், இது நெகட்டிவில் வந்ததுனால டென்ஷன் கிடையாது, இது கம்ப்ரெஷன். அப்படின்றப்ப ஆன்சரில் என்ன பண்ணிக்கோங்க, கம்ப்ரெஷன் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சைனையோ இதையோ உள்ளே கொண்டு போய் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே டென்ஷன் எடுத்துக்கிட்டு ஆன்சர் கொண்டு வாங்க. வர்ற ஆன்சர் நெகட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்லேயே கொண்டு போய் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக கிடச்சிரும். ஓகேவா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிவிடுறோம், இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த 3 மெம்பருமே 0 கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த 3மே என்ன தான் 0 ஃபோர்ஸ் மெம்பர். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்ட் வீடியோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, 0 ஃபோர்ஸ் மெம்பர்லேயே எப்படி ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்குதுன்னு போட்டிருப்போம். அதே படி நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுக்கு 0. நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிக்கலாம், 0 ஃபோர்ஸ் மெம்பர் அந்த கண்டுபிடிக்கிற அந்த கான்செப்ட் உங்ககிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டே இது 3க்கும் ஆன்சர் 0 தான் வருன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும், அஸ்யூம் பண்ணிட முடியும். அப்போ இது 3க்குமே ஆன்சர் 0, மற்றதுக்கு என்ன பண்ணிடலாம், படப்படப்படன்னு போட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேங்க. நீங்கள் பாருங்கள், இதில் சின்ன ஒரு ஐடியா மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க பாருங்கள். இப்படி ஒரு ட்ரெஸ் மெம்பர் இருந்துச்சு, இங்கே ஒன்று இருந்துச்சா, இங்கே ஒன்று போச்சா 90 டிகிரியில், இங்கே ஒன்று 90 டிகிரியில் போச்சா, ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் இருந்துச்சு, இந்த இடத்துல ரோலர் சப்போர்ட் இருந்துச்சு, இங்கே 100 கிலோமீட்டர்னு கொடுத்தேன். இங்கே பாருங்களேன், இது 3மே 0 ஃபோர்ஸ் மெம்பர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப இது 3மே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு ஸ்கேல் 3 ஸ்கேலை கனெக்ட் பண்ணி பின்னிட்டு கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி ஒரே ஒரு இப்படி ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டு நீங்கள் மேலே பிடிச்சி அழுத்துனீங்கன்னா வைங்களேன், என்ன தெரியுமா ஆகும், இந்த மெம்பர் நசுங்கும். இங்கே இருக்க ஜாயிண்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் கீழே வரும். அப்போ என்ன ஆகும், இது இங்கே வரும், இது இங்கே வரும். அப்படின்றப்ப இந்த 2 மெம்பரும் என்ன ஆகும், இந்த 2 மெம்பரும் கம்ப்ரெஷன் ஆகும், நசுங்கும். அப்போ இந்த மெம்பரோட வேல்யூ கம்ப்ரெஷன் தான். எஃப் ஆஃப் பிஏ பிசி சிடி டிஎஃப் இது எல்லாமே இடி எல்லாமே என்ன தான், இந்த மெம்பர் தான். இந்த மெம்பர் நசுங்குது அப்படின்றப்ப கம்ப்ரெஷன். இப்போ இங்கே இருக்கிற ரோலர் ஜாயிண்ட் என்ன தெரியுமா ஆகும், கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி இங்கே போயிடும். ஓகேங்களா. நசுங்கிறதுனால இந்த ஜாயிண்ட் கீழ் நோக்கி வரனால இந்த ஜாயிண்ட் ரைட்டாக மூவ் ஆகி இந்த ஜாயிண்ட் மூவ் ஆகாது. ஏன்னா இது வந்து பாட்டம் ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சில் வித் ஃபிக்ஸ்டு. இது ரோலர்னால இது லைட்டாக இந்த பக்கம் மூவ் ஆகும். மூவ் ஆகிறப்ப பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெம்பர் மட்டும் என்ன ஆகும், லைட்டாக விரியும். அப்போ அதோட வேல்யூ டென்ஷன். ஓகேங்களா. அதனால தான் எஃப் ஆஃப் இ எஃப் அதே மாதிரி ஏஎஃபோட வேல்யூ ஏன்னா அது டென்ஷன் கிடையாது. ஒரு முக்கோண வடிவத்தில் நீங்கள் ஏதோ ஒரு மெம்பரை செஞ்சுட்டு மேலே மட்டும் பிடிச்சி நசுக்குனீங்கன்னா இந்த பக்கம் இருக்க மெம்பர் லைட்டாக நசுங்கும், கீழே இருக்க மெம்பர் லைட்டாக விரியும். அதுதான் உங்களுக்கு என்ன ஆன்சராக கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா ஓகே இந்த மெம்பரில் கம்ப்ரெஷனாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், யூகிச்சு ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா.